வருமானிப்போம். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா துரியோதனன் பாக்குறார். யாரு கிருஷ்ணர் வந்து சொல்றார், நான் உன் குரு, என்னை குருவா ஏற்றுக்கான்னு. அவங்க சிரிப்பு வருது. நீ யாரு? மச்சான், மாமா. ஒன்ன போய் நான் எப்படி ஏற்றுக்கிறேன்? சிக்கலே அதுதான் எல்லாருக்குமே. இவர் யாரு? இந்த உறவுகளை வைத்து பார்த்து கொண்டு அவர்கள் எப்படி குருவாக ஏற்றுக்கொள்வார்கள்? உறவுக்குள்ளத்தான் நிற்போம். உறவை தாண்டி வரணும். மாடு என்ன, மனை என்ன, வீடு என்ன, மக்கள் என்னன்னு சொல்லி பட்டத்தாரு என்ன பண்றாரு? அத்தனை அதுதான் உறவு. உறவுனா உடனே காவியை விட்டுட்டு கசாயத்தை கட்டிட்டு மலைக்கு மேல போய் பிச்சை எடுத்துட்டு. உறவு என்பது நாம ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கரு தோட்டங்களை கழித்து வைத்து நாம் இருக்க அதற்கு குறைஞ்சிடும். இப்ப நீங்க எப்படி அடையாளம் காண வேண்டும்? குருன்னு வருகிற பொழுது அந்த உறவை வைக்க கூடாது, பார்க்க கூடாது. ரெண்டு இடையில வந்ததுன்னா கீரையும் பாம்புமா போராடி கொடுத்தா இருப்பாரு. கீரையும் பாம்பு ஒன்னா கிடக்குமா இல்லையா? இவன் பாக்குறான், என்ன மாமா, என்ன கதை, என்ன குருவா, என்ன அதுக்கு மேல் கிருஷ்ணருக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. உடனே கிருஷ்ணர் சொன்னார், சரிப்பா, உனக்கு எல்லா ஞானமும் இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய ஆள்தான். சொன்னோன்னா அவனுக்கு பயங்கர சிரிப்பு. யாருக்கு? உடனே என்ன பண்ணார், அவரு இடுப்பில் முடிந்து வைத்திருந்த ஒரு சின்ன ஒரு முடிச்சு, ஒரு கைக்கூட, அதை எடுத்த துரியோதனன் கையில் கொடுத்து, நீ என்ன பண்ணணும்னா, வெளியில உனக்கு தெரியக்கூடிய யார் நல்லவன் நினைக்கிறியோ அவன் கையிலும், யார் நல்லவன்னு நீ நினைக்கிறியோ அவன் கையிலும் தானே கொடுங்கம்மா, நான் கொடுங்க மாமான்னு வாங்கிட்டேன். வாங்கிட்டு அப்படியே பாக்கலாம், வாசல நிக்கக்கூடிய காவலாளிகள், வேலைக்காரங்க, மத்தவங்க, அரண்மனை விட்டு வெளியில வர ஒவ்வொரு ஆளையா பாக்குறான். யாரையுமே அவன் நல்லவனா ஏற்றுக்கொள்ள முடியும்? இவன்கிட்ட என்ன இருக்கு? இவனுக்கு என்ன புரியாது? இவன் யாரு, நம்ம யாரு? அவன் அந்த கணிப்பிலே ஓடுறான், அப்படியே சுத்துறான், பாக்குறான். அவன் கண்ணுக்கு யாருமே நல்லவனா தெரியல. எல்லா பையன் எவன் நல்லவன்? ஒரு பய கிடையாது. சொல்லி நேரம் வந்துட்டு அரண்மனை நேரம் கிருஷ்ணகிட்ட வரான். என்ன கிருஷ்ணா, உனக்கு தெரியாதா? இந்த நாட்டுல ஒரு பையன் நல்லவன், ஒரு பையன் நல்லவன் கிடையாது. பாக்குறேன் அவன் மொழியும் பேச்சும் ஆசையும் நடிப்பு பொய்யும் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. சொல்லி கிருஷ்ணர் கையிலே கொடு. யாருமே எனக்கு கண்ணுக்கு மாட்டேன். ஓஹோ, வெரி குட், கரெக்ட் சொல்லி கிருஷ்ணர் கையில வாங்கிட்டார். இவனும் கொடுக்குறான். அது ஒண்ணு கொடுக்குறான் கிருஷ்ணர் கிட்ட. இப்ப கிருஷ்ணர் வாங்கிட்டு தர்மர் கையில், அவனும் அந்த லீடர், அவனை கேட்ட துரியோதனன் அந்த டீம் கேட்ட, கர்ணர் இந்த டீம் கேட்ட, ஒண்ணு இந்த டீம் கேட்ட கர்ணன் கையில இந்த பைய கொடுத்து, நீங்க என்ன பண்றீங்க? உங்க கண்ணுக்கு தெரியுற மிக மிக நல்லவன் நீங்க நினைக்கிற யார நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை பரிசு உங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. கர்ணர் அப்படியே கையில வாங்கின உடனே அப்படியே கிருஷ்ணருடைய கண்ணையும் நேர சந்திக்கணும். அப்பதான் தெரியும், கண்ணுதான் விழும், கண்ணுதான் உடம்பிற்கு வாயில் பேச சொல்லுவான். உடம்பினுடைய வாயில் எது? வாசல் வந்து வாயில்ல கண்ணை பார்த்து தெரியும். அந்த கண்ணுல வந்து கபடி இல்லாமல் இல்லையா, கருப்புகளை பரிமாறக்கூடிய அப்போ கர்ணர் என்ன பண்ணாரு, அந்த பைய வாங்கிட்டு கிருஷ்ணருடைய கண்ணை அப்படியே பார்த்தார். கிருஷ்ணர் சிரிச்சார். அந்த பார்வையிலேயே இவனுக்கு உடம்பெல்லாம் அழகாகிடுமா, ஒரு தெய்வீக தன்மை அது வரணும்.
புல் அரிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரும் பார்த்தா உடம்பு புல் அரிக்கலன்னா நம்ம பார்வை சரியில்லைன்னா உடம்பு இது தர்மம். உடனே அவரு சொல்லணும், கண்ணெல்லாம் தண்ணி மளமள மளமளன்னு வழியுது, உன்கண் நீர் பூசல் தர் இல்லையா. என்ன இப்ப தர்மம் சொன்னார், கிருஷ்ணா என்ன சோதனை, என்ன சோதனை, என்ன சோதிக்கிறியா? உன்னை விட ஒரு நல்லவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எனக்கு இல்லை. ஏன் முன்னாடியே உன்னை வச்சுட்டு நான் ஊர்ல கொண்டு போய் என்ன தேடி அறிஞ்சு கொடுன்னு சொல்றியே, என்னப்பா இந்த சோதனை? நான் பார்த்ததில் எனக்கு தெரிந்ததில் இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரே நல்லவன் என்னை பொறுத்தவரை நீதான் சொல்லி அந்த வாங்கினதை திருப்பி கிருஷ்ணன் கையிலேயே கொடுத்தார். யோசிச்சு பார்த்த, துரியோதனனும் திருப்பி கொடுத்தான், தர்மரும் திருப்பி கொடுத்தான். ஆனா 2 பேரும் கொடுத்த நிலைப்பாடு வேணும். அவன் சொன்னா எவனுமே நல்லவன் இல்லைன்னு சொல்லி அவனை அடையாளப்படுத்தி கொண்டான். தர்மர் நான் நல்லவனை கண்டு கொண்டேன், ஒரே நல்லவன் நீ என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டான் இல்லையா. அவன் என்ன பண்ணான், எவனுமே இல்லைன்னு சொன்னான். இவன் சொன்னா நான் பார்த்துட்டேன், நீ இருக்கிற, உன்னை விட வேற யார், நான் எங்க போகணும் சொல்லி அவன் கையிலேயே கொடுத்தான். இப்பதான் கிருஷ்ணர் சிரிச்சார், பயங்கரமா சிரிச்சார். வெட்டி தலை குனிந்தான் புரியாம. ஏன்னா இல்ல, கிருஷ்ணர் மோசமானவரு, தப்பானவரு, நல்லவர் இல்ல ஏன்னா அவனால சொல்ல முடியாது. இது எந்த தப்பும் பண்ணல. 2 குடும்பத்திற்கும் ஒற்றுமைக்கு தான் அவர் பாடுபட்டு இருக்கார். 2 பேருக்கும் கருத்து சொல்லுவார். அப்ப அவரை போய் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அப்ப நம்மகிட்ட தரக்கூடியது யாரு, நம்மளோட பேசிட்டு இருக்கிறது யாரு, இதையே கண்டுபிடிக்க முடியலன்னா வாழ்க்கை வேஸ்ட். யோசிச்சு பாருங்க. இப்ப ஞானிகள் இதைதான் உணர்வாங்க. இன்றைய நிலை நமக்கு கிடைத்த வாழ்க்கை, இதுலயே உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னா எதிர்காலத்துல என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்? வாழ்ந்த காலம் முழுக்கவே இன்னும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்க என்னத்தான் இன்னும் தேடிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சிருந்தா இப்ப தேட்டமே இருக்காது, ஓட்டமே நின்றுருமே. அப்ப என்ன அவசப்பட்டு கொண்டு அலைமொழி கொண்டிருக்கா மனசுக்குள்ள என்ன இருக்குது? நிறைய வெட்டி செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய முள் செடிகள் புல் புதர்களாக மண்டிட்டு தெளிவு இல்லை, அமைதி வராது. அப்போ ஒரு குருவை அடையாளம் காண வேண்டும். அது உங்க வாழ்க்கையினுடைய, அதுதான் வாழ்க்கையினுடைய முதல் நிலை. நல்ல சிந்திக்கணும்.